How are you all? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Awesome. நல்லா இருக்கீங்களா? Yeah, so my session we can do two ways. Sorry. My session we can do two ways. இந்த டீச்சிங்கை வந்து ரெண்டு விதத்துல நம்ம பண்ணலாம். One is I start destroying all your doctrines, the doctrines of devil. ஒன்னு வந்து உங்க மனசுல இருக்கிற அந்த தேவை பிசாசோட எல்லா காரியத்தையும் உங்களை விட்டு வெளியில போட வைக்கலாம். Or second is maybe I'll give you a chance to ask some question. ரெண்டாவது உங்ககிட்ட வாய்ப்பு கொடுப்பேன், நீங்க சில கேள்விகள் கொடுங்க. So what way should we do it? எப்படி பண்ணலாம்? நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லட்டுமா, இல்லனா நான் உங்களுக்குள்ள இருக்க பிசாசெல்லாம் ஒண்ணா துரத்தட்டுமா? If we do it like just I keep going, we can finish it quicker. நான் என்ன அப்படியே விட்டுட்டீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். But then maybe if you ask, then we can hit more specific points. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இன்னும் தெளிவா கரெக்டா காரியங்களை சீரா பேசலாம். So yeah, we'll see by the response. யாருக்காவது கேள்வி இருக்கா? क्वेश्चंस இருந்தா கேளுங்க. Right. Good question. நல்ல கேள்வி. Want to explain the question? Yeah. So the thing is, she's asking that the sister was telling a testimony that she went to raise 3 people from the dead, and like she hasn't seen, but she believes that she will be able to see those things, and she will be testifying. Now, how should I keep myself in this span, like until I see somebody raised from the dead, and now I am not seeing. So, what? Yeah. Yes. Right. Yeah. Okay. I'll answer this. What sister said is not that she would wait for it to see, for it to happen. அதாவது அவங்க சொன்னது வந்து அது நடக்கிறத பார்க்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு அவங்க சொல்லல. It's not like she will wait and prepare and then it will happen. அதாவது நான் வந்து காத்து இருந்து அமைதியா இருந்து என்ன நான் தயார்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நான் போய் செய்வேன் அப்படின்னு அவங்க சொல்லல. She said as she keeps doing, it will surely happen. அவங்க சொன்னது என்னன்னா, நான் செஞ்சுட்டே இருப்பேன், இப்ப செய்யற இந்த வார்த்தை வேலை செய்யுது, சில இடத்துல நான் பார்க்கலன்றதுக்காக நான் விட மாட்டேன், நான் செஞ்சுட்டே இருப்பேன், கண்டிப்பா நான் அதை பார்ப்பேன். Yeah, the answer to why it did not happen the 3 times is in Romans 12:2. அந்த ஏன் அது நடக்கல அப்படின்றதுக்கு ரோமர் 12:2 எடுக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Okay, it says do not be conformed to the world but be transformed by renewing your mind. நீங்க இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாம உலகத்தை மாதிரி இல்லாம உங்க மனசு புதுசாகிறனால நீங்க மறுரூபமாகுங்க. That you may prove the good, acceptable and perfect will of God. தேவனுடைய பரிபூரணமும் உண்மையான சித்தம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. That means you have to renew your mind. அப்போ உங்க மனசை நீங்க புதுசாக்க வேண்டியது அவசியம். Now one big disclaimer I want to give. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் இப்ப சொல்றேன். As soon as I say the renewal of mind, you people think 20 years. இப்போ நான் வந்து மனசு புதுசாகணும்னு சொன்னோம்னா நீங்க என்ன நினைப்பீங்க? 20 வருஷம் ஆகணும். Or like you think at least it will take me a few years to renew my mind. அப்படினா என் மனசு புதுசாகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 2-3 வருஷமா தான் ஆகணும். No. இல்ல. If you start with that mentality, you will never see it. அப்படி ஒரு மனப்பான்மையோட நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா பார்க்க மாட்டீங்க. How many years did the disciples of Jesus have after he went to heaven? இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளை பாக்குறோம்ல, இந்த காரியங்கள்லாம் நடத்துறதுக்கு இந்த சீஷர்களுக்கு எத்தனை வருஷம் இருந்துச்சு? Yeah, within around 40-50 days they started their ministry. ஒரு 40-50 நாட்குள்ள அவங்க எல்லாரும் இயேசு செஞ்ச மாதிரியே செஞ்சிட்டு இருந்தாங்க. They started seeing the dead people get up. அவங்க செத்தவங்கள உயிரோட எழுப்புனாங்க. What?
their mind was continually being renewed. அவங்களோட மனசு அன்றாடம் புதுசாகப்பட்டுட்டு தான் இருந்துச்சு. Right? They were seeing successes. It says many places that Peter, when he prayed, he healed them all. அதாவது பேதுருவை பத்தி சொல்லி இருக்கும்போது எழுதியிருக்கோம், அவங்க இருந்த எல்லாரையும் அவர் சுகப்படுத்தினார். பேதுரு All were healed. எல்லாரும் சுகமானார்கள். Right? சரியா? So, don't think that it's going to take you have to achieve a certain level or something. அதாவது இது ஒரு லெவல், ஒரு இடத்துக்கு போறதுக்கு நான் ரொம்ப நாள் வேலை செய்யணும், நான் ஒரு இடத்துக்கு போய் தான் இதை என்னால பிடிக்க முடியும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. Yeah, but as you keep going, ஆனா நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது, நீங்க போகும்போது, you'll start understanding. The Holy Spirit will make it even more real. அதாவது நீங்க உங்களுக்கு புரிய வரும், ஆவியானவர் அதை இன்னும் சுத்தமா, இன்னும் பெர்ஃபெக்ட்டா, இன்னும் அழகா கொண்டு வருவார். But if you decide, okay, I will not start it till I become like my mind becomes fully renewed. அதாவது நான் வந்து என்னுடைய மனசு முழுசா மாறி நான் முழுமையான ஒரு என்னது மறுரூபத்துக்கு வர வரைக்கும் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, then you'll never see it. அதை நீங்க எப்பயுமே பார்க்க மாட்டீங்க. The renewal, the process of mind renewal is in the going. அதாவது மனம் புதிதாகிறது நாம போய்கிட்டே இருக்கும்போது, நாம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். It's in the doing. அதை செய்யறதுல இருக்கு. See now, even we've gone and tried to raise people from the dead. நாங்களும் மரித்தோரை உயிர் தெழுப்புறதுக்கு போயிருக்கோம். In many occasions. நிறைய இடங்கள்ல போயிருக்கோம். We didn't see them. நாங்க இது வரைக்கும் பார்க்கலானா. Right? சரியா? But even in that situation, that fear of being a fool is completely gone. ஆனா அப்படி ஒரு இடத்துலயும் நாம போனோம், ஒண்ணு நடக்கல, முட்டாளுன்னு எல்லாரும் நம்மள சொல்லுவாங்க அப்படின்ற பயம் அறவே எங்களை விட்டு போயிடுச்சு. The first time we did it, it was terrifying. நாங்க முதல்ல அதை செய்யும்போது அது அப்படியே ரொம்ப என்னடா அப்படின்னு இருந்துச்சு. I just get the call in the morning when I'm supposed to go to college. நான் காலேஜ் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. One girl is like, my grandpa has died. Can you come and pray? எங்க ஒரு அந்த பொண்ணு சொல்றா, கிராண்ட் ஃபாதர் வந்து இப்படி இருக்கிறார், சாக கிடக்குறாரு, அவருக்கு வந்து ஜோம் பண்ணுன்னு சொல்றாரு. செத்துட்டாரு, அதுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு. The first reaction was, I'm not a pastor, I can't conduct funerals. எனக்கு உடனே ஐயோ நான் ஒன்னும் பாஸ்டர் இல்லையே, நான் எப்படி இந்த செரிமனி, டெட் செரிமனி எல்லாம் பண்றது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். But that girl had heard about what we do. ஆனா அந்த பொண்ணுக்கு நாங்க என்ன செய்யறோம்ன்றது அவளுக்கு கேள்விப்பட்டிருக்கா. And she's like, no, I want you to come and raise him. அவ சொல்றா, இல்ல நான் செரிமனி பண்றதுக்காக கூப்பிடல, வந்து அவர் உயிரோட எழுப்பி கொடு அப்படின்னு கேக்குறா. I sucked all the air in my room. எனக்கு பார்த்தா என் உடம்பு ஃபுல்லா சிலுத்துருச்சு. But since we speak faith in the house as well, ஆனா நம்ம வீட்லயும் எங்க வீட்லயே நாங்க விசுவாசத்தை தான் பேசிட்டு இருக்கோம். I have a cousin என்கிட்ட ஒரு சகோதரன் ஒருத்தர் இருந்தான். He looks at me and is like, what reaction you're giving? Just go and raise the. அவன் சொல்றான், என்ன நீ தான் விசுவாசம் தானே பேசுற, போய் ரைஸ் பண்ணிட்டு வர வேண்டியதானே அப்படின்றான். It's like he just gave me a slap in the face. அவன் என்ன முகத்துல ஒரு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. Meaning we keep speaking and then when the situation comes up, your mind kind of shakes. ஏன்னா நம்ம சத்தியத்தை தான் பேசுறோம், விசுவாசத்தை தான் பேசுறோம், ஆனா ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம மனசு சில நேரத்துல ஆடுது. But as soon as he spoke it, the spirit of boldness came. அவன் சொன்ன உடனே எனக்குள்ள தைரியத்தின் ஆவி வந்துச்சு. We started going and நாங்க போனோம். We prayed for him around 45 minutes. நான் ஒரு 40 நிமிஷம் கிட்டத்தட்ட அவருக்காக ஜெபம் பண்ணிருப்போம். Till all the relatives gather and like it was like in a situation where we could not pray any longer. அது வந்து ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, எல்லா சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் எங்களால அங்க ஜெபம் பண்ண முடியல. But we still believe if we would have like spent more time, he would have surely come. அது எங்களோட விசுவாசம். எங்களை அவங்க அப்படி துரத்த விடாம இருந்தா, ஒருவேளை நாங்க இருந்து ஜெபம் பண்ணிருந்தா எங்களால அதை உயிரோட எழுப்பி இருக்க முடியும் அப்படின்னு. Right? But see what that did is that fear of looking like an idiot in front of people is completely gone. ஆனா ஒரு விஷயம் நாங்க இதுல கத்துருக்கோம் என்னன்னா, மத்தவங்க முன்னாடி முட்டாள்களை போல இருப்போம், அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்ற பயம் எங்களை விட்டு அறவே போயிடுச்சு. That fear is the biggest thing that holds people from going. Sorry? That fear is the biggest thing that holds people from going. அதாவது வெளிய போய் ஒரு விஷயத்தை செய்யாதபடிக்கு சிலரை தடைப்படுத்துறது இந்த பயம் தான். Yeah, so that fear went. அந்த பயம். Okay, but that's not the point. Point is when we see the person rise up, right? Yeah, ஆனா அது நம்ம பிரச்சனை. நமக்கு அவங்கள உயிரோட எழுப்பணும். What did Jesus say? இயேசு என்ன சொன்னாரு? Lay hands on the sick, then they'll recover. அவ வாஜசமே கைகளை வைங்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். Cast out devils. பிசாசுகளை துரத்துங்கள். Raise the dead. Raise the dead. மரித்தோரை உயிரோட எழுப்புங்கள். Cleanse the lepers. குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்துங்கள். That means you do your part. அப்போ நீங்க உங்களுடைய பங்க, உங்களுடைய பகுதியை நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க. Even if you fail, at least you tried and failed. நீங்க ஒருவேளை நடக்கலனாலும் நீங்க அதை செஞ்சீங்க, செஞ்சு தோத்தீங்க.
And every time you go, you're very close to your miracle. ஆனா ஒவ்வொரு தடவை நீங்க போகும்போது அந்த அற்புதத்துக்கு மிகவும் பக்கத்துல தான் போறீங்க. Like for this uncle we were praying, we knew he would just pop up, but then the pressure was so much that we had to move from that place. அதாவது இந்த ஒரு அங்கிளுக்காக நாங்க ஜெபம் பண்ண போயிருந்தோம் சொன்னல, எங்களுக்கு தெரியும் அவர் உயிரோட வந்துருவாருன்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சுத்தி மக்கள் வந்து சூழ்ந்துட்டாங்க, அவங்களுக்கு அவங்க செரிமனி எல்லாம் பண்ணணும். சோ எங்களால கையை விட்டு வெளியில வர வேண்டியதாச்சு. We could sense it, but then the people had come, the relatives had come from far away places to meet him. So it was like we are pressured to எங்களால move. புரிஞ்சது, நம்ம தூரத்துல இருந்து நிறைய பேர் வந்தாங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் எங்களால வர வேண்டியதாச்சு. So it's in the process of renewing your mind is in the going. அதாவது நம்ம போகும்போது இவைகளை செய்யும் போது நம்ம மனசு புதுசாகணும். The more you go, the more chances are of you receiving it. அதாவது நீங்க அதிகமா போகும்போது உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு, உங்களை அதிகமா நீங்க புதுப்பிச்சுப்பீங்க. I'm talking in a carnal way, the most carnal way. அது நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது ரொம்ப மாமசீகமான ஒரு அட்வைஸ். If you have a target and you keep hitting at it, if you shoot once and you ஒரு துப்பாக்கி வச்சு சுடுறீங்கன்னு வைங்களேன், ஒரு இடத்தை பார்த்து சுடுறீங்க, ஒரு டார்கெட் பார்த்து கரெக்டா சுடணும்னு சுடுறீங்க, and you miss the first time. நீங்க சுடும்போது முதல்ல அது கரெக்டா அடிக்கல, And then you will say like I'll just keep aiming till I become my aim becomes very good, and after that அப்ப நீங்க நினைக்கிறீங்க நான் கரெக்டா எய்ம் பண்றேன், அது சரியான இடத்துக்கு வர வரைக்கும் நான் அதை எய்ம் பண்ணி கரெக்டா சுட போறேன்னு நினைக்கிறீங்க. you'll never achieve it. நீங்க எப்பயுமே செய்ய மாட்டீங்க. But you keep hitting, you know where it hits. நீங்க Eventually you ஒரு start shooting in தடவையே the right சுட்டு place. சுட்டு பாக்கும்போது இப்படி சுட்டா எங்க சுடுது, இப்படி சுட்டா எங்க சுடுதுன்னு சுட்டு சுட்டு பாக்கும்போது, Yeah, if that is true in the natural realm, in the spiritual realm it's even more true. நீங்க வந்து சாதாரணமா ஒரு துப்பாக்கி சுடுறதே திரும்ப திரும்ப கரெக்டா பார்த்து பார்த்து சுடும்போது தான் கத்துக்கிறீங்கன்னா, ஆவிக்குரிய மண்டலத்துல இந்த பிரின்சிபல் எவ்வளவு கரெக்டா அப்ளை ஆகும். Yeah, now the thing to understand is there is no fault on God's part. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய பகுதியில பிழை எதுவும் இல்லை. There is no fault on God's part. தேவனுடைய பகுதியில எந்த பிழையும் இல்லை. There is no fault on his timing. அவருடைய வேலையிலையும் எந்த பிழையும் இல்ல. There is no fault in his will or his desire to அவருடைய சித்தத்திலேயோ அவர் செய்யறதிலேயோ எந்த பிழையும் இல்ல. The fault is not on the dead person. அந்த மரித்தவர்கிட்டயும் பிரச்சனை இல்ல. Fault is on me. அந்த பிரச்சனை என்கிட்ட தான் இருக்கு. Yeah? சரியா? But that responsibility becomes too much big for you. ஆனா அந்த ஒரு பொறுப்புணர்வு ரொம்ப பெருசாயிரும். That is why Jesus said, cast your cares upon the Lord. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கவலைகளை ஆண்டவர் மேல போடு. Right? You see failures, you take it and put it behind you. உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, தோல்வி வந்துச்சுன்னா அதை நீங்க எடுத்து ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு put it behind you. Yeah. Keep going. Don't let anything stop you. போயிட்டே இருக்கணும் முன்னாடி. Just because you saw 2 failures doesn't mean nothing will happen in நீங்க future. ஏதோ ஒரு ரெண்டு இடத்துல தோல்வி பார்த்துட்டோம், நான் விசுவாசத்தை எனக்கு நடக்கல அப்படின்றனால நான் செய்யாம போக கூடாது. Ultimate goal is you keep doing it, you will surely see what the word of God says. உண்மை என்னன்னா, நீங்க செஞ்சிட்டே இருக்கும்போது நீங்க நிச்சயமா தேவனுடைய வார்த்தை பூர்த்தி ஆகிறத I பாப்பீங்க. can promise you. நான் சத்தியமா உங்களுக்கு சொல்ல If முடியும். you will not go, you will not see. நீங்க வெளியில போய் செய்யறவங்களா இல்லனா நீங்க அவைகளை பார்க்கவே மாட்டீங்க. But I also promise you, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், if you stay persistent, you will surely see. நீங்க அதுல நிலை நிற்கிறவர்களா செய்யறவர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா செய்வீங்க. And the people who decide today that I will stop, யாராவது ஒரு மக்கள் வந்து நான் இன்னைக்கு நிறுத்திடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, some few years from now they'll be getting jealous or frustrated over the people who did not stop. அவங்க கண்டிப்பா ஒரு 2 வருஷம் கழிச்சு ரொம்ப வேதனைப்படுவாங்க. Yeah, because ஏன்னா செஞ்சிட்டு இருந்தவங்க செஞ்சிட்டே இருப்பாங்க, இவங்க எனக்கு நிறுத்திட்டாங்க, அவங்கள 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும், ஐயோ நானும் செஞ்சிருந்தா அவங்கள மாதிரி இருந்திருப்பேன்னு. Yeah, few years from now we'll be having lists of people raised from the dead. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல பாருங்க நாங்க எத்தனை பேரை உயிரோட எழுப்பி விட்டு Yeah, வச்சிருக்கோம். so the wise thing for you to do is to be going on aggressively. உங்களுக்கு புத்திசாலியான ஒரு வேலை என்னன்னா, நீங்க போயிட்டே இருக்கணும், செஞ்சிட்டே இருக்கணும். Don't stop. நிறுத்தாதீங்க. Don't let anything stop you. எதையும் நிறுத்த விடாதீங்க. The devil can't stop you. பிசாசால உங்களை நிறுத்தவே முடியாது. He's got no power to stop you. அவனுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. The only almighty person who can stop you is yourself. உங்களால உங்களை நிறுத்த முடியாத சர்வ வல்லமை உள்ள ஒரே ஆளு நீங்க தான். Do you know why you can stop yourself? நீங்க ஏன் உங்களை நிறுத்த முடியும் தெரியுமா? It's because God values your will so much. ஏன்னா உங்களுடைய சுய சித்தத்திற்கு தேவன் அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார். He will not violate it.
அவர் அதை என்னைக்குமே தாண்டி வர He மாட்டார். will not force you to do something. அவர் உங்களை கட்டாயப்படுத்தி நீ இதை செய்யணும்னு சொல்லவே மாட்டார். He will try to motivate you. He'll try to அவர் encourage உங்களை you. உற்சாகப்படுத்தி உன்னால முடியும் செய்ய முடியும்னு உங்களை ஊக்குவிப்பாரே தவிர, But if you decide I don't want to do it, he won't ஆனா force நீங்க you. நான் பண்ண போறது இல்ல, நான் செய்ய மாட்டேன், என்னால முடியாதுன்னு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா You can stay as you are. நீங்க இருக்கிற மாதிரியே இருக்கலாம். You'll have to call us when you become sick. சாரி, You'll have to call us when you become sick. அப்புறம் நீங்க உடம்பு சரியில்லாதப்ப எங்களுக்கு தான் போன் பண்ண Or வேண்டியது. you can get aggressive அப்படி இல்லன்னா நீங்க கோபப்பட்டு நீங்க ஒரு போல்னஸோட and people will start calling you when they are sick. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மத்தவங்க உங்களை கூப்பிடுவாங்க. Yeah, so the answer is in not stopping. அது பதில் எங்க இருக்குன்னா நம்ம நிறுத்த கூடாது, அதுலதான் இருக்கு. Yeah, don't look at failures. நீங்க உங்க தோல்விகளை பார்க்காதீங்க. See, the disciples failed. சீஷர்கள் தோத்தாங்க. When this guy comes, the father comes and brings the child. இயேசு மலைக்கு மேல இருந்து வரும்போது கீழே வரும்போது அந்த சீடர்கள் எல்லாரும் எங்களால பண்ண முடியலன்னு வர அந்த பிசாசு பிடிச்ச பிள்ளைய அந்த அப்பா கொண்டு வருவார் இயேசு கிட்ட. So they did fail. அவங்க தோத்தாங்க. If they sat and meditated on that failure, they couldn't have seen the people. அவங்க உட்கார்ந்து ஐயோ தோத்துட்டோம்னு யோசிச்சுட்டே இருந்திருந்தாங்கன்னா அதுக்கப்புறமா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒண்ணு நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. They put it behind them and they started walking. அது எல்லாத்தையும் அவங்க பின்னாடி போட்டுட்டு அவங்க நடக்க ஆரம்பிச்சாங்க. Right? So that's what you have to do. In order to see the dead raised, you have to go and lay hands on the dead. Yeah. Get them back. அதாவது மேட்டர் என்னன்னா நம்ம போகணும் செய்யணும். சி, நிறைய பேர் பிரசங்கம் பண்ணிருப்பாங்க என்னன்னா நாம பரிசுத்த ஆவியானவர் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் பெலன் வந்துருச்சு அதுக்கப்புறம் செஞ்சாங்க. உண்மைதான். அந்த முடவன் உட்கார்ந்து இருக்கும்போது பேதுருவும் யோவானும் போய் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரு, நீ எழும்புன்னு சொல்லல. எனக்குள்ள இருக்கிறத உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்துல எழுந்துரு. அதே இயேசுவின் நாமம் தான் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடியும் கொடுக்கப்பட்டுச்சு, அதே இயேசுவின் நாமம் தான் பரிசுத்த ஆவியானவருக்கு அப்புறமும் கொடுக்கப்படுது. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய பலன், அவரால் தான் நம்ம எல்லாமே செய்றோம். ஆனா அந்த நாமத்துல அத்தனை வல்லமை உண்டு. சரி, விசுவாசத்தை பத்தி என்ன ஒரு விஷயம். இஃப் யூ ஹேவ் ஃபெய்த் அண்ட் காஸ்ட் திஸ் மவுண்டன் இட் ஷால் பி காஸ்ட் அவுட். நீங்க விசுவாசத்தோட இந்த மலையை பார்த்து இங்க இருந்து பெயர்ந்து போய் சமுத்திரத்துல விழுன்னு சொன்னா அது ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க இருந்து மலை பெயர்ந்து போய் சமுத்திரத்துல விழணும். நீங்க ஒரு வார்த்தை இங்க இருந்து பெயர்ந்து போய் சமுத்திரத்துல விழணும். படம் வருதா மனசுல? அது நீங்க சொல்ற ஒரு வார்த்தையில நடக்குமா? சரியா? அதுக்கு அடுத்த வரி, இஃப் யூ believe and doubt not in your heart. நீங்க விசுவாசிச்சு உங்க மனசுல நீங்க அத அவிசுவாசிக்காம இருந்தா, எல்லார்கிட்டையும் ஒரே விதமான அளவு விசுவாசம் தான் இருக்குன்னு சொன்னேன். ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் வித்தியாசமான அளவுல அவிசுவாசம் இருக்கு. You have the same measure of faith as it was in Christ, but you have different measures of unbelief. You understand? அந்த டிஃபரண்ட் மெஷர் ஆஃப் அன்பிலீஃப் எவ்வளவு குறையுதோ அவ்வளவு பெட்டரா உங்களுடைய விசுவாசம் கிரியை செய்யும். அது எப்படி அந்த அன்பிலீஃப் குறையுதுன்னா, வசனத்தை பை த வாஷிங் ஆஃப் த வேர்ட், பை நோயிங் த வேர்ட். அப்ப இவ்வளவுதானா? இது இல்லையா? நான் நினைச்சிட்டு இருந்தேன் நேத்துக்கும் இன்னைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? What is the difference between you yesterday and today? Because you have been exposed to the word of God. So when you are exposed to the word of God, these unbeliefs are taken out, and then you become an effective man. And if you are consistently exposing yourself to the word of God, you will be consistently renewed and you will be getting better. But the point is to be staying and grounded and rooted in the word of God. வசனத்துல நிலைச்சிருந்து, வார்த்தையில நிலைச்சிருந்து, இந்த வார்த்தை தினமும் உங்கள்கிட்ட ஊட வரும்போது என்னால முடியும் போது முதல்ல தலைவலி போச்சு, அப்புறம் வயிற்று வலி போச்சு, அதுக்கப்புறம் முதுவலி போச்சு, அதுக்கப்புறம் கால் வளர்ந்துச்சு, அதுக்கப்புறம் கேன்சர் போச்சு, அதுக்கப்புறம் மரிச்சவங்க உயிர் தெழுந்தாங்க. லைக் இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா எப்பவுமே இப்படிதான் இருக்கணுமா? இல்ல. நான் முதல்ல ஹீல் பண்ணது ஒரு ஸ்டொமக் கேன்சர் பேஷண்ட். எனக்கு எதுவுமே தெரியாது, வசனத்தை தெரியும். நான் போனேன், நான் என்னோட டாக்டர் ரவுண்ட்ஸ்ல ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, படுத்திருந்தாங்க. என்ன சிஸ்டர்னு கேட்டேன். இது மாதிரி இருக்கு, எண்டோஸ்கோபி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ ஐ சா த கேஷீட்னால அவங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர், கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டுக்காக இருக்காங்க. நான் சொன்னேன், டு யூ திங்க் தி காட் வுட் அலோவ், ஆண்டவர் இப்படி ஒரு இடத்துல உங்களை வைப்பாருன்னு நினைக்கிறீங்களான்னு? இல்லைன்னாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு பி தேர், டோன்ட் வரி, யூ வில் நாட் ஹேவ் த திங், நாளைக்கு உங்கள்கிட்ட நார்மலா இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்க 2 நாள் கழிச்சு போனேன், அவங்களுக்கு எண்டோஸ்கோபி முடிஞ்சிருந்துச்சு. சீஃப் சர்ஜன் என்கேஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு கேன்சர் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. சோ அப்போ நான் முதல்ல தலைவலி சரியாயி, அப்புறம் வயிற்று வலி சரியாயி, அதுக்கப்புறம் அப்படிலாம் வரல. என் மேல யாரும் கை வச்சு இப்படி ஜோம் பண்ணி உனக்கு வரம் கொடுக்கறேன்னா வரல. சத்தியத்தை பார்த்தேன். வியாதியஸ்தர் மேல் சுகம் கொடுப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் சொன்னாரு. அவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படுத்தி நான் போனேன், செஞ்சேன், அவ்வளவுதான். சரியா?
மரித்தோரை உயிர் தெழும்ப போனேன். நான் போன இடத்துல நான் ரைஸ் பண்ணல, ஒத்துக்கிறேன். ஆனா தப்பு யாருதுன்னா என் மேலதான். ஏன்னா என் மனசுக்குள்ள நிறைய ஓடுது. ஐயோ நடக்குமோ நடக்கலையோ, ஆண்டவரை எப்படியாவது செஞ்சிடணும், இந்த பிள்ளைய செஞ்சிடணும், அது செஞ்சிடணும், இது கண்டிப்பா முடிச்சிடணும், உயிரிழப்பணும், 2 பிள்ளைங்க இருக்காங்களே, வைஃப் இருக்காங்களே, இது கண்டிப்பா நடக்கணும். I was full of worry and trouble in myself. That paralyzed me from raising the dead. It was not God's fault. It was my fault. I didn't go, wow, praise God, I'm going to raise the dead. In the name of Jesus, get up. I didn't do that. இப்போ நான் என்னோட இந்த ஸ்பேன்ல அடுத்த வரக்குள்ள I should train myself that when I meet another person, I should be able to do that. Get up in Jesus' name. And he rises up. So I should work and fix myself and build my attitude in that way. How will I do? அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். When I preach, I am encouraged. I learn a lot. When I lay hands, I see this, I see that, I see that. அதுதான் தாவீதோட பிரின்சிபல். தாவீது சொன்னா, I was with the lion once, I was with the bear once. The Lord that was with me with the lion and the Lord that was with me when I stood before the bear is the same Lord that is here, and I will bring down this Goliath. நீங்க ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடியும் அப்ப ஆண்டவர் எங்க இருந்தாரு, இப்ப ஆண்டவர் இருந்தாரு, அதே ஆண்டவர் என் கூட இருக்காரு, இப்ப இதை என்னால அடிக்க முடியும் அப்படின்ற ஆட்டிடியூட்ல போனா எதுவுமே தப்பா இருக்காது. It is not just about ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு ரைட் அவ்வளவுதான். No, you have a part to do. You have to keep yourself spotless from the word of grace. பரிசுத்த ஆவியாருடைய கிருபையின் வசனத்துல இருந்து நீங்க என்ன பண்ணணும், உங்களை கரை இல்லாதவர்களா காத்துக்கணும். கிருபையின் வசனத்துல கரை இல்லாம காத்துக்கிறதுனா என்னது, நீ இதை செய்யணும், நீ உபாசிச்சு ஜெபம் பண்ணணும், நீ அதை பண்ணணும், இது பண்ணலனா அது போகாது, அது பண்ணலாம். When works come, that is when you are paralyzed from the word of grace. He has done, I am here, I am nothing, it's the Lord, he will do. You encourage yourself and you step out and you be at rest and you pursue in Jesus name. Get out. அந்த இடத்துக்கு வரணும். நீங்க வெளியில தள்ளி நின்னு நான் இல்ல அவரேன்னு சொல்லி விசுவாசிச்சு இயேசுவின் நாமத்துல உறுதியா வெளியில போன்னு சொல்ற அளவுக்கு உங்களை நீங்க வார்த்தையினால பலப்படுத்தணும். Renewing of your mind is essential. உங்க மன புதுசாகிறது சத்தியம் தேவை. 2 நாள் கேட்டுட்டு போறதுனால ஒன்னும் பெருசா மாறாது, மாறும். ஆனா பெரிய மாற்றத்தை கண்டுபிடிக்கவே மாட்டீங்க. அனுதினமும் இந்த வார்த்தை உங்களை கழுகணும். யோசுவா 1:8, this book of the law shall not depart from your heart, but thou shalt meditate therein day and night, that thou may observe to do all that is said in this, and thou shall make your way prosperous. இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு விலகாதிருப்பதாக. நீ இவைகளின் மேல் இரவும் பகலும் தியானமாய் இருந்து இவைகளை விட்டு விலகாத படிக்கு அவைகளை செய்யும் படிக்கு இவைகளை விட்டு விலகாதிருப்பதாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆண்டவர் உன் வழியை ஏற்கனவே வாய்க்க பண்ணிட்டாரு. ஆனா நீ உன் வழியை வாய்க்க பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்கு. எப்படி? ஆண்டவர்ட்ட முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்டு ஜோம் பண்ணி ஆண்டவர் நவுத்தியா இல்ல. உங்களை நவுத்துறதுக்கு, உங்களுடைய அவிசுவாசத்தை எடுத்து போடுறதுக்கு, இயேசுவின் வார்த்தையோட என்னைக்குமே 24 மணி நேரம் ஒன்னா நிக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணுமோ, இந்த கண்ணாடி உங்களை குறிச்சு என்னெல்லாம் சொல்லுதோ அதை அப்படியே குழந்தை மாதிரி நம்பி நான் கிறிஸ்துவா நிக்கிறேன், நான் கை வச்சா உயிரோட எழும்புவான்னு உங்க மனசை மாத்துங்க. சத்தியமா மனசை தொட்டு சொல்லுங்க. இப்ப நான் இவ்வளவு பேசும்போது உங்க மனசுக்குள்ள தோணல, அது எப்படி முடியும்? தோணல? அதுதான் அவிசுவாசம். அது இருக்கக்கூடாது. சிலருக்கு பண்ணி பாப்போம். எத்தனை பேர் நான் இப்ப கை வச்சா எழும்புவாங்க உயிரோட? தோணுதா? அது தோணாத வரைக்கும் வார்த்தையை கேளு, சத்தியத்தின் வார்த்தையை கேளுங்க. I can, I can, I can, I am, I am. That is the washing of the world. அதுதான் உங்களை பரிசுத்தப்படுத்துது, அதுதான் உங்களை சுத்தப்படுத்துது, அதுதான் உங்களை பெர்ஃபெக்ட்டா பண்ணுது. We have some apostles, some pastors, some preachers. சிலரை போதவர்களாகவும் எதுக்கு? For the perfecting of the saints, till we all come to the maturity of the fullness of the stature of the Son of God. கிறிஸ்து இயேசுவுடைய முழுமையை அடையும் படிக்கு, அவருடைய அளவுல கிறிஸ்துவ போலவே சபை ஃபுல்லா வர்றதுக்கு. அதுக்காக தான் என்ன கொடுத்திருக்காரா? சிலரை அப்போஸ்தலராகவும். These are gifts given. எதுக்கு? They should train us. அவங்க பெரிய ஆள் மாதிரி நின்னுட்டு நான் தான் நடக்கணும்னு தெரியறதுக்கு இல்ல. They should train. ஆண்டவர் சொன்னார், உங்களில் பெரியவனா இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியம் செய்ய கடவன். இது இப்படிதான் பண்ணணும். ஹீலிங்னா ஒண்ணும் கிடையாது, கை வச்சீங்கன்னா நடந்துரும். ஆண்டோட இதுதான் ட்ரைனிங். வாங்க கூட்டத்துக்கு வாங்க, நாங்க நடத்துறோம், ஹீலிங் நடக்கும், ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு. Don't use God. Right? Please continue.
Yeah. So yeah, again, I think it's answered. yeah. It's one point. It's needed. No. See, you, building Yeah. faith. About. Yeah. No. God has given the measure of faith to all of us. Everyone ஆண்டவர் has ஒரே same அளவு faith. விசுவாசத்தை எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. But again, faith is like your muscles. ஆனா விசுவாசம்ன்றது ஒரு சத மாதிரி, தசைகள் மாதிரி. Right? A bodybuilder doesn't have more muscles than you. அதாவது ஒரு ஜிம்ல போய் உடம்பு கட்டுறாருல, அவரு உங்க உடம்புல எத்தனை மசில் இருக்குதோ அதை விட 2 மசில் 3 மசில் அவளுக்கு ஜாஸ்தி இருக்கிறது இல்ல. See, it says in Bible, strong meat belongs to those who by reason of use, train themselves, exercise themselves. Where is that? Hebrews. எபிரேயர், We'll read that word. கடுமையான louder, read that. எபிரேயர் 5:14, no? 5:13. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்தரியம் உடையவர்களால் பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். Yeah. You have to exercise your faith. நீங்க உங்க விசுவாசத்தை பயிற்சி செய்யணும். Right? If I try to go and lift 100 kgs today, நான் போய் 100 கிலோ தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன், I may able to do 1 or 2. நான் 1 or 2 செய்வேன், அவ்வளவுதான். After that I'll have to take a rest for 2 days. நான் கொஞ்ச நேரம் 2 நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. Right? If Arnold, like when he was young, if he could if he was அதே supposed இந்த to live, அர்னால்ட் ஸ்வார்ஸ்நெகர் உங்களுக்கு தெரியும்ல, அவர் எப்படி பார்த்திருப்பீங்க போட்டோல மாதிரி, அவர் போயிருந்தாருன்னா he could have easily lifted it. அவர் டக்குன்னு அப்படி தூக்கி இருப்பார். He could have done 100 as well. அவர் 100 கூட பண்ணிருக்கலாம். What is the difference? என்ன வித்தியாசம்? He's used his muscles more than I have. நான் என்னுடைய மசில் சதைகளை நான் பிரயோஜனப்படுத்தினதை விட அவர் அநேக தடவை திரும்ப திரும்ப அதிகமா பண்ணிருக்கார். Now when I can't lift the weight, if I just sit down on my knees and beg God to give me more muscles, will it நான் work? போய் அங்க உட்கார்ந்துட்டு ஆண்டவரே எனக்கு நிறைய மசில் கொடுங்க, என் மசிலை பெருசாக்குங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா, Getting more muscles is not the problem. பெரிய மசில் வரது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. I've not used the muscles that I've got. நான் என்கிட்ட இருக்கிற மசிலை நான் பிரயோஜனப்படுத்தல, அதுதான் பிரச்சனை. Similarly, people, that's why I said no. See, now we've gone so many times to raise the dead. It has done something in us. நாங்க பல தடவை மரித்தோர் உயிர்த்தெழும் போயிருக்கோம். அது எங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கு. Even if we've not seen them come back, our muscles are worked up. நாங்க அதை நாங்க ரிசல்ட் பார்க்கலனாலும் எங்களுடைய சதைகளை, எங்களுடைய மசிலை நாங்க அப்ளை பண்ணி அதை செஞ்சு பார்த்திருக்கோம். It has changed a lot of things inside us. எங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை அதை மாத்தி இருக்கு. So yeah, we will surely see the dead raised. நாங்க நிச்சயமா பாப்போம். But it won't happen if you sit and decide, okay, I won't use my muscles, but on the spot I will do something. சும்மா நான் உட்கார்ந்து இருப்பேன், நான் ஒரு நாள் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால வரவே வராது. If it happened that way, then it was not your faith. அப்படி நடந்துச்சுன்னா அது உங்க விசுவாசமே கிடையாது. Maybe the dead person would have to believe for himself. அவன் விசுவாசிக்கணும் செத்து போன உயிரோட வரதுக்கு அப்புறம். Right? So I believe that answers. One point I wanted to say is, don't separate the process of renewal of mind and doing. அதாவது நீங்க செஞ்சு பார்க்கிறதையும் உங்க மனம் புதிதாகிற இந்த செயலையும் பிரிச்சு வைக்காதீங்க. Now these two go together. இது ரெண்டும் ஒண்ணா போணும். It is inseparable. அத பிரிக்கவே கூடாது. Imagine a soldier who's never been trained. He just goes out and just keeps fighting the enemies. அதாவது ஒரு சோல்ஜர் யோசிச்சு பாருங்க, அந்த ராணுவ வீரன் அவன் ட்ரைனிங்கே போறதில்ல, சும்மா சண்டை மட்டும் போட்டுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, He'll die. அவன் செத்து போயிருவான். Similarly, a guy who's just sat and read all the books about அதே fighting, மாதிரிதான் ஒருத்த உட்கார்ந்து புக்கா படிச்சுட்டே இருக்கான்னு வைங்க, he'll also die. அவன் சண்டைக்கு போனா அவனும் செத்து போவான். Unless these two are mixed, then the person won't இது survive. ரெண்டும் கலக்கணும். He has to get the theory, he has to apply it practically. அவனுக்கு தியரி தெரியணும், அதை அவன் செஞ்சு பார்க்கணும். That's when he actually learns it. அப்பதான் அதை உண்மையிலே அவன் கத்துக்கிறான். That's when it is useful for him. அப்பதான் அது அவனுக்கு பிரயோஜனம் உள்ளதா மாறுது. So don't stop going. அதனால போறத தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க. Don't think that I'll have more faith or less unbelief and then I will go.
நான் போயிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், எனக்கு விசுவாசம் வரட்டும், அதுக்கப்புறம் நான் போவேன்னு நினைக்காதீங்க. Whether you see it or not, it is your responsibility. நீங்க You go. பாக்குறீங்களோ பார்க்கலையோ அது உங்களுடைய கடமை. And the chances of seeing it happen are more when you go rather than when you sit. அதாவது நீங்க காலங்கள் போக போக நீங்க பாக்குறது ஜாஸ்தி ஆயிரும். Okay? எஸ். So ஒரு that's சின்ன விஷயம் கேக்குறேன். இந்த ஊழியக்காரங்களா இருக்கிறாங்கல்ல, அவங்க பண்றாங்கன்னு ஏதோ ஆண்டவர் பெரிய கிருபை கொடுத்து அவங்கள தூக்கி மேல போட்டுட்டாரு அதனால பண்ணிட்டு இருக்காங்களா? உங்களை விட நிறைய மீட்டிங்ல பேசியிருக்காங்க, உங்களை விட நிறைய பேருக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க, உங்களை விட நிறைய பேருக்கு அவங்க சோகங்களை பார்த்துருக்காங்க. அதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம். God is not a respecter of person. Praise God. ஆண்டவர் ஆள் பார்த்து கொடுக்கறதே இல்ல. அவங்க ஆள் நேசிக்கிற ஆண்டு தான் உங்களையும் நேசிக்கிறாரு. அதெல்லாம் நீங்களும் செஞ்சிருந்தா நீங்களும் அதெல்லாம் செஞ்சிருக்க போறீங்க. சிம்பிள். Awesome. Praise God. Yeah. Any other questions? வேற கேள்வி இல்ல தரக்கா? மத்தேயு 17:21. You know what? Matthew 17:21. நம்ம யாராவது வாசிங்க. Awesome. This kind goeth not by fasting and prayer. Awesome. Very good question. I love this question. எனக்கு இந்த கேள்வி ரொம்ப பிடிக்கும். Okay. எல்லாருக்கும் பிடிக்கும். இயேசு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருக்கும் இந்த கேள்வி. So the question is, I prayed and it will not happen because I've not fasted and prayed. அதாவது இது என்னன்னா, நான் ஜெபம் பண்ணேன், நான் எதுவுமே நடக்கல. ஏன்னா நான் உபவாசத்து ஜெபம் பண்ணல, அதனால நடக்கல. I know some of you agree, but if I tell you to put your hands up, you won't. எனக்கு தெரியும் நீங்க கொஞ்சம் பேர் ஒத்துக்கிறீங்க, ஆனா கையை தூக்க சொன்னா யாரும் தூக்க மாட்டீங்க. So I'll directly answer it. நான் பதில் சொல்றேன். Yeah. Okay, இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? Okay. It says in Tamil, in English it's this kind, but in Tamil it says this kind of devil. No issues. பிரச்சனை இல்ல. See, for some time I want you to put your logic button on. கொஞ்ச நேரத்துக்கு இந்த லாஜிக் பட்டன் ஒன்னு உங்க எல்லாருக்கும் இருக்கும். Right? அத கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க. Okay. Yeah. So now imagine I'm going and praying, maybe a demon we are trying to cast out. சரி, இப்போ நான் போறேன், ஒரு பிசாசு துரத்துறதுக்காக போறேன்னு வெச்சுக்கோங்க. So the demon is maybe manifesting or telling, and maybe he has a attendance sheet in his hand. Okay, அந்த பிசாசு வந்து அப்படியே ஆடுது, அது ஏதோ பேசுதுன்னு வெச்சுக்கோங்களேன். Like, oh, you were supposed to fast for 40 days, but on the second week you didn't fast. அது சொல்லுது, நீ 40 நாள் உபவாசிக்கணும், ஆனா ரெண்டாவது வாரத்துல நீ உபவாசமே பண்ணல. So I will not go. அதனால நான் பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன். You think it will happen like that? அது மாதிரி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? But the way we say it feels like that. It feels like that. நம்ம சொல்றது அப்படிதான் இருக்கு. ஏதோ நம்ம பிசாசு ஓட்ட போனோம், அந்த பிசாசு அங்க வந்து ஒரு லெட்டர் எடுத்துட்டு டேய் நீ 40 நாள் ஜெபம் பண்ணணும், நீ ஆனா ரெண்டாவது வாரம் ஒழுங்கா ஜெபம் பண்ணல, அதனால நான் கண்டிப்பா போக மாட்டேன்னு பிசாசு நம்ம கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. Remember Jesus tells his disciples, don't be happy by the fact that demons are cast out, but be happy with the thing that your names are written in the book of heaven. அதாவது இயேசு கிறிஸ்து சொன்னது கேட்டிருக்கீங்களா? நீங்க வந்து பிசாசு எல்லாம் உங்களுக்கு கேக்குது ஓடுது அப்படின்றனால பெருமைப்படாதீங்க, உங்களுடைய பேர்கள் ஜீவ புத்தகத்துல எழுதி இருக்கறனால சந்தோஷப்படுங்கன்னு சொன்னாரு. படிச்சிருக்கீங்களா? Yeah, the way he says it, it's like demon casting out is not a big deal. அவர் சொல்றாரு பிசாசை துரத்துறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதான் சொல்றாரு. அதுக்காக என்னடா இதுல போய் பிசாசை ஒன்னு துரத்திட்டா நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. So it's a very small thing. அது ஒரு சின்ன விஷயம். Yeah, now coming back to this scripture. சரி, இந்த வசனத்துக்கு திரும்ப வருவோம். Bible was translated by humans. அவனுக்கு நல்லா தெரியணும், வேதம் மனுஷர்களால் மொழிபெயர்க்கப்பட்டது. Right? In the beginning there were original translations. அதாவது எழுதப்பட்டது வந்து கிரேக்கத்திலயும் எபிரேயத்திலும் தான் எழுதினாங்க, ஆவியானவர் சொல்லி தான் எழுதினாங்க. ஆனா மொழிபெயர்க்கப்பட்டது மனுஷர்களால. They didn't have computers to store the PDF. அவங்ககிட்ட அப்ப அந்த கம்ப்யூட்டர்லாம் இல்ல, PDF ஃபார்மட்லாம் சேவ் பண்ணி people had to rewrite the stuff again and again. அவங்க எல்லாத்தையும் திரும்ப மாத்தி எழுத வேண்டியது இருந்துச்சு. And when the church was there, அப்ப சபை அங்க இருக்கும்போது, when the Bible was written, the doctrine of fasting was prevalent in the church. அதாவது சபை வேதத்தை நாம மொழிபெயர்க்கும் போது அந்த காலகட்டத்துல உபவாசிக்கணும் அப்படின்ற ஒரு டாக்டரின் ரொம்ப பரவலா பேசப்பட்டு போதிக்கப்பட்டு வந்துச்சு. This Bible was made on the basis, it was compiled on the basis of these manuscripts. அதாவது இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் சொல்லுவோம், அந்த சுருள்கள்னு சொல்லுவோம் தெரியுமா,
அந்த சுருளுடைய அடிப்படையில தான் வேதம் வந்து சேர்க்கப்பட்டது. இது ஒரே புக்கு கிடையாது, வேற வேற சுருள்கள் எடுத்து சேர்த்து நமக்கு ஒரு பைபிளா கொடுத்திருக்காங்க. There were around 4,200 manuscripts, more than அதாவது that. 4000க்கு மேல சுருள்கள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. Right? And only 2 of those manuscripts have this fasting thing involved. அந்த சுருள்கள்ல ரெண்டு சுருள்ல தான் இந்த உபவாசிக்கணும் அப்படின்ற விஷயம், இந்த வசனம் அதுல எழுதப்பட்டிருக்கு. That verse about fasting. அந்த வசனத்தை குறிச்சு அந்த வசனம், இந்த அதாவது உபவாசிக்கணும்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த வசனம் அது ரெண்டு சுருள்கள்ல தான் இருக்கு. Right? சரியா? So people who were very interested about fasting, யாருக்கெல்லாம் இந்த ஃபாஸ்டிங்ன்ற விஷயம் ரொம்ப பிடிக்குமோ, they decided we will take those 2 manuscripts and make our Bible based on அவங்க that. நினைச்சாங்க சரி இந்த 2 ஸ்கிரிப்டை எடுத்து அதுல இருந்து நம்ம இந்த ஃபாஸ்டிங்ன்ற விஷயத்தை பைபிள்ல சேர்த்துடலாம்னு So that their doctrine is established. சாரி, So that their doctrine is established. அதனால அவங்க போதிச்சது வேதத்துல வந்துருது இல்லையா? But if you see in the original Greek, this verse is not at all there. ஆனா நீங்க மூல பாஷையில கிரேக்க பாஷையில பாத்தீங்கன்னா இந்த வசனம் அங்க இல்லவே இல்ல. Another point. இன்னொரு விஷயம், Can someone quickly find the scripture where Jesus's disciples, someone comes and tells Jesus that your disciples don't fast? அதாவது ஒரு வசனம் எல்லாரும் எடுக்க முடியுமா? யோவான் பேசும்போது சொல்லுவாரு, 9வது அதிகாரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். Jesus tells till the bridegroom is with them. இயேசு How can they சொல்லுவாரு, fast? மணவாளன் கூட இருக்கும்போது உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியா? What? 9:14 9:14. Matthew 9:14. Yeah. Okay. Then came to him the disciples of John. அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகதரம் உபவாசிக்கிறோம், உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். Okay. How many of you know numbers? Numbers. எத்தனை பேருக்கு எண்கள் தெரியும்? No one? 1, 2, 3, 4. எத்தனை பேருக்கு இந்த 1, 2, 3 எல்லாம் தெரியும்? You all know? எல்லாருக்கும் தெரியுமா? Okay. How many of you know chapter 9 comes before chapter 17? எத்தனை பேருக்கு தெரியும் இந்த 17வது அதிகாரத்துக்கு முன்னாடி தான் 9வது அதிகாரம் வருதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? I think. தெரியுமா? Even if you are not raising your hand, I believe you know. கையை தூக்கலனாலும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? I can't teach you numbers at this point. ஆ. I can't teach them numbers at this point. உங்களுக்காக நம்பர் 1, 2, 3 இப்ப சொல்லி தர முடியாது.